ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் ஊழியம் செய்வதற்கு ரொம்ப அவசியமானது 2 அபிஷேகம். ஒன்று என்னன்னா, பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம் கண்டிப்பாக வேணும். ஒரு சர்ச்சு நடத்துகிற ஒரு சர்ச்சு பாஸ்டருக்கு இந்த அபிஷேகம் தேவை. பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம் அப்படின்னா அவங்க சொல்ல வந்த அந்த காரியத்தை சரியா ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் அவங்க சேர்த்துறணும். அவ்வளோதான். அவங்க பெரிய பிரசங்கம் பண்ணுறாங்களோ அழகா பண்ணுறாங்களோ அப்படியெல்லாம் இல்லை. அவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்களோ, என்ன ப்ரிப்ரேஷன் இல்லைன்னா என்ன ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியத்தை அவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அபிஷேகம் கண்டிப்பாக அவசியம். 2வது, ஜனங்களை எல்லாரும் ஆராதிக்க வைக்கணும். இந்த அபிஷேகம் வேண்டும். அப்போ ஒரு நாள் வேதாகம கல்லூரியிலே ஊழியம் என்ன ஊழியம்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒவ்வொரு வருஷமுமே கிளாஸ் எடுக்க வர்ற டீச்சர்ஸ் எதை சொல்கிறாங்களோ இல்லையோ, உன்னுடைய ஊழியத்தை இங்கேயே நீ செலக்ட் பண்ணிக்கோ, நீ என்ன செய்ய போற அப்படின்றத நீ இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கோ. நீ சர்ச் நடத்த போறியா, இவாஞ்சலிஸ்டா இருக்க போறியா, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்த போறியா, யூத் மினிஸ்ட்ரி நடத்த போறியா, இல்லைன்னா வேற யாருக்காவது சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ண போறியா, பட் நீ செய்யறத இந்த இடத்துல நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. 3வது ஆண்டு முடிக்கும் போது நம்ம கையில ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, நீ என்ன செய்ய போறன்றதை எழுதி கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அந்த அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு மேய்ப்பன் ஊழியம், எனக்கு மேய்ப்பன் ஊழியம், நான் சர்ச்சு நடத்துவேன், நான் சர்ச்சு பாஸ்டரா மாறிடுவேன், கர்த்தர் எனக்கு அந்த மாதிரி தான் அபிஷேகத்தை வச்சிருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு. ஆனா நான் ரொம்ப கவலைப்பட்டது என்ன அப்படின்னா, சபை நடத்துறதுக்கு ஓகே பிரசங்கம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்றது இருந்துச்சு. ஆனா பாட்டு பாடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள 1% கூட இல்லை. 3 வருஷமும் படிச்சு முடிக்கிற வரைக்கும். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கு இது வராது. இந்த பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு போட்டி நடக்கும் பாருங்களேன். இந்த சிங் சாங் சர்வீஸ் வாரத்துக்கு 1 நாள் நடக்கும், மாசத்துக்கு ஒரு டைம் கிராண்டா நடக்கும். நான் 3 வருஷம் ஒரே பாட்டில் சமாளிச்சேன். அதான் நக்கல் பண்ற அளவுக்கு அவனு நின்னாலே அவனை பாட ஆரம்பிச்சிருவானு. ஆனா அதுக்கு மேல பாட தெரியாது. அப்ப நான் நினைச்சேன், இல்ல நமக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படலை, நமக்கு அது வேண்டாம், நம்ம அதுல பர்ஃபெக்டா பண்ண மாட்டோம், அதனால யாரையாவது ஒருத்தர் பண்ண வச்சுட்டு பிரசங்கம் பண்ணி சமாளிச்சிட வேண்டியதான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் பெருமையாய் சொல்லலை, நான் நல்லா பாடுறேன்னு சொல்லலை, ஆனா தாளம் தவறாம பாடுவேனான்றது எனக்கு அபூர்வமா இருந்துச்சு. இந்த கை தட்டுறது பாத்தீங்க அப்படின்னா, சிலர் தாளத்துக்கு தட்டுவாங்க, சிலர் அப்படி வித்தியாசமா தட்டுவாங்க. நம்ம இங்க கர்த்தர் நாமம் என் புகலிடமே அப்படின்றதுக்கு பாடுறதுக்கு இப்படிதான் பாடணும், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, இது தாளத்துக்கு தட்டுறது. ஆனா சிலர் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு அந்த அப்படிதான் அவர் யோசிப்பேன். நமக்கு தாளத்துக்கு பாட தெரியாது, அந்த பிச்சில் பாட தெரியாது. அப்போ நான் நம்புறேன், இன்பர்ஃபெக்டா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் அவருடைய கரத்தில் எடுத்து, இல்லப்பா உனக்கு ஊழியம் செய்கிற அளவிற்கு அந்த காரியத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறவர். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரா, ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரா. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அதற்கு சரியான ஆட்களா இல்லாம இருக்கலாம், நீங்க அதுக்கு சரியான ஆட்களா இல்லாம இருக்கலாம். ஐயோ நான் எப்படி செய்வேன், நான் ஒரு பர்ஃபெக்டான பர்சன் இல்ல பாஸ்டர். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், அதை நானே சரிப்படுத்தி, நீ அதற்காக உன்னை ஒதுக்க வேண்டாம். மோசையை போல நான் அதற்காக இந்த வேலைக்கு தகுதி இல்லாத ஆள், இந்த காரியத்திற்கு நான் தகுதி இல்லாத ஆள், நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது ஒத்து வராது, எனக்கு இது கர்த்தர் கொடுக்கிறது இல்லைன்றது நீங்க ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரங்களை தட்டி, கர்த்தருடைய கரத்தினால் ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹalleluya. கரங்களை தட்டும் போதே எல்லா இம்பர்ஃபெக்ஷனையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற்ற போகிறவர். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம், இந்த அபிஷேகம் உங்களுடையது, நீர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும், என்ன ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீர் மாற்றுவீராக. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் அதுல ரொம்ப சிறந்த ஆண்டவர். இந்த பூமி எல்லாரும் உருவாகிறதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சாம்.
அப்படியே மோசமா இருந்துச்சாமா. அப்படியே எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கும், சில இடத்துல மலைகள் இருக்கும், சில இடத்துல அப்படியே அப்படியே கசகசன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த உலகம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆண்டவர் ஜலத்தின் மேல அசைவாடி வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. சமுத்திரம் எல்லாம் ஒரு இடத்துல சேரட்டும் அப்படின்னு சொன்னாரு. சமுத்திரம் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு. வெட்டாந்தரைய காண பண்ணினார். அப்படியே பூமி எல்லாம் வெட்டாந்தரையா மாறிடுச்சு. மலைகளை தனியா பிரிச்சாரு. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு இன்னைக்கு நம்ம சில இடங்களில் போய் பார்க்கும் போது ஆண்டவருடைய படைப்பை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம், ஆச்சரியமா பார்க்கிறோம். சிலர் வந்து டூருக்கு சில இடங்களுக்கு போவாங்க பாருங்க. அங்க போகும்போது அந்த இடத்தை பார்த்த உடனே அப்படியே பிரமிப்பாங்க. என்ன இது கர்த்தருடைய படைப்பு. நான் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனா அந்த பெரிய அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மூணாறுல இந்த கொழுக்கு மலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அந்த இடத்துல வச்சு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டை எடுத்திருந்தாரு. அந்த பாட்டினுடைய அந்த பேக்ரவுண்டு அவர் நிற்கும் போது வானத்தில் நின்னது மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், இது எங்கே எடுத்திருக்காங்கன்னு. உடனே இந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக பார்க்கணும், ரொம்ப மகிமையாக இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஒரு நாள் கிடச்சிச்சு. அப்போ அந்த இடத்துல போய் பார்த்தா உண்மையிலே ஆண்டவருடைய படைப்பை நினைத்து அப்படியே சந்தோஷப்பட்டேன். சார், எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நேர்த்தியா படைச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு காலத்துல இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு. ஒரு நாட்களில் நம்ம குடியிருக்கிற இந்த தேசம் நல்லாவே இல்லை, வித்தியாசமா இருந்துச்சு. என்னைக்கு ஆவியானவர் அசைவாடினாரோ அன்றைக்கு இந்த தேசம், இந்த பூமி நேர்த்தியான பூமியாய் மாறிவிட்டது. கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க பிசினஸ்ல ஆவியானுடைய அசைவாடுதல், உங்க குடும்பத்தில் ஆவியானுடைய அசைவாடுதல், திருச்சபைக்குள்ள ஆவியானுடைய அசைவாடுதல், எந்தெந்த இடங்களெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கிறதோ, வெறுமையா இருக்கிறதோ, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் ஆரம்பிக்கப்படும் போதே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஒழுங்கின்மைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியானவரை கூப்பிடுங்க. ஒரு வாலிப தம்பி ஆவியானவரை கூப்பிடணும். உங்களுடைய ஒழுங்கில்லாத வாழ்க்கையை யார் சீரா கொண்டு போவார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் உங்க வாழ்க்கையை சீரா கொண்டு போக முடியும். ஸோ ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நீங்க நாடணும். பரிசுத்த ஆவியானுட்ட ஹெல்ப் கேட்கணும். ஒரு நாள் ஒழுங்கில்லாம இருக்கலாம்ப்பா, ஒரு வருஷம் ஒழுங்கில்லாம இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை அப்படி ஒழுங்கின்மையாவே போயிடக்கூடாது. எதுலையுமே நீங்க பெர்ஃபெக்ட் இல்லாமலே போயிடக்கூடாது. அத ஒரு பெரிய வருத்தப்படுறவங்களை கர்த்தர் மாற்றுவாரு. ஆனா சிலருக்கு தான் ஒழுங்கின்மையா இருக்கிறன்றதே அவங்க நாலேஜுக்கு வரல இல்ல. சோ அப்ப நீங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல போய் நிப்பீங்க? நான் ஒழுங்கா இல்ல, நான் சரியா இல்ல, நான் இந்த நேரத்துல எழும்பல, நான் இந்த நேரத்துல சாப்பிடல அப்படின்றது உங்களுக்கு வேணும் இல்ல. அப்படியே உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது. நீங்க ஜெபிக்கணும். இந்த மாதம் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஒழுங்காக்குங்க. நீங்க ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணுமாமா சொல்லுங்க? ஒழுங்காக்குங்க ஆண்டவரே, என்ன நேர்த்தி ஆக்குங்க ஆண்டவரே. நான் இந்த டைமுக்கு எழும்பணும், இந்த டைம்ல நான் வந்து தூங்கணும், இந்த டைம்ல நான் சாப்பிடணும் ஆண்டவரே, இந்த டைமுக்கு நான் வந்து வேலைக்கு போகணும். இந்த ஒழுங்க நீங்க சரியா கொண்டு வரல அப்படின்னா உங்க எல்லா பக்கத்துலயும் நீங்க பாதிக்கப்படுவீங்க. ஹலோ, ரொம்ப கவனமாய் கவனிங்கள். அது அம்மாங்களா இருந்தாலும் அப்படிதான். அதான் இந்த அதிகமான ஒழுங்கின்மையா இருக்கிறது யார் அப்படின்னா, வேலையே இல்லாதவங்க தான் ரொம்ப ஒழுங்கினமா இருப்பாங்க. அவங்களுடைய பொறுப்புகள் இல்லை பாருங்களேன். அந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒழுங்கின்மையா இருப்பாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கமிட்மெண்ட் வந்து நீங்களாகவே உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்டை கொண்டு வரணும். நீங்களாகவே உங்களை பிஸியா கொண்டு வரணும். ரொம்ப சும்மா இருக்கிறவங்க, ரொம்ப ஒழுங்கினா இருக்க நினைச்ச நேரத்துக்கு தூங்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா அப்படி ஒரு ஷெட்யூலே அவங்களுக்கு இருக்காது. தன்னுடைய வாழ்க்கை, இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன், ஸ்கூலுக்கு போகும்போது நேர்த்தியா இருப்பாங்க பாருங்களேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவன் பர்ஃபெக்டா இருப்பான். ஆனா வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சிருவான் தெரியுமா இன்பர்ஃபெக்ட். பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்கும் நிறைய நேரத்தில். வெள்ளிக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை வரைக்கும் கரெக்டா 9 மணி ஆனா புக்கை க்ளோஸ் பண்ணலாமா, படுக்கலாமா, தூங்கலாமா, மணி ஆயிடுச்சு, காலையில் எந்திரிக்கணும் இல்ல.
அப்படின்னு சொல்லி புக்கை மூடி கரெக்டாக போய் பெட்ரூம் போயிடுவாங்க. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை நைட் ஆனால் 9:30 ஆச்சு இன்னும் படுக்கல, டிவியே பார்த்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டோம். நாளைக்கு தான் லீவ் ஆச்சு இல்லை, அப்புறம் என்ன கொஞ்சம் லேட்டாக தூங்கினாதான் என்ன அப்படின்னு. 10 மணி ஆயிடுச்சு இன்னும் படுக்கல, லேட் ஆகுது, நாளைக்கு தான் லீவ் ஆச்சு, அப்புறம் என்ன. அப்புறம் டெய்லி காலையில் கரெக்டாக 7:30 மணிக்கு போய் அப்படியே பாத்ரூமில் போய் சுடுசுடு தண்ணியில் குளிச்சு அப்படியே வந்து ஃப்ரெஷ் பண்ணி உட்காந்தாச்சு, சாப்பாடு கேட்டாச்சு. ஆனால் இந்த சனிக்கிழமை காலையில் ஆச்சுன்னு வைங்களேன், 10 மணிக்கு எந்திரிக்கலையா அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் லீவு, இன்னைக்கும் போட்டு நம்மளை உயிரை வாங்குறீங்க, எந்திரிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் தூங்குறேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் தூங்குறேன். 11 மணிக்கு ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டில் வருவாங்க, அப்போ ஜொல்லு அடிச்சு வந்து நின்று இருப்பாங்க. அப்படி பார்த்தா இப்பதான் தூக்கம் எந்திரிச்சியா. அப்போ யாரு இன்பர்ஃபெக்டா இருக்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே கமிட்மெண்ட் இல்லை பாருங்களேன், தம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பர்ஃபெக்டா வரவே முடியாது. ஆனா சிலர் இருக்காங்க, 1000 பொறுப்பு இருந்தாலும் இன்பர்ஃபெக்டா தான் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா, நீங்க வரைமுறை பண்ணணும், எல்லாத்தையுமே நீங்க ஒழுங்குபடுத்தணும். நல்லா ஆமேன் வர மாட்டேங்குது, எல்லா இன்பர்ஃபெக்டும் மாறி எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகணும். ஆமேன் சொல்லலாம். குறித்த நேரத்துக்கு அதிகாலையில் எழும்பணும், குறித்த நேரத்துக்கு சாப்பிடணும், குறித்த நேரத்துக்கு தூங்கணும், எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். எல்லாத்தையும் நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வருடம் ஆண்டவரிடத்துல நிறைய கேட்குறேன், ஆண்டவரை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய கிருபையை எனக்கு தாரு. எல்லா சிதறி போய் கிடக்கிறதையும் ஒழுங்குபடுத்தி நேர்த்தியா அழகா இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்ற அளவிற்கு ஒரு ஸ்பிரிட், ஒரு பவரை நான் நம்புறேன். அது தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது அசைவாடும் போது அது நடப்பதாக நடப்பதாக எங்கள் மேல் நடப்பதாக. கேளுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, கையை உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, எந்த இடத்துல போயும் எங்கள் பிள்ளைகள் ஒரு இன்பர்ஃபெக்ட்னு ஒரு அவமானப்பட்டு வரக்கூடாது ஆண்டவரே. எந்த இடத்திலையும் எங்கள் பிள்ளைகள் நேர்த்தியானவர்கள் என்கிற பெயரை வாங்க நீர் உதவி செய்யும். ஆமேன். உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார்.